நம்ம வீடியோ பார்த்துட்டு சென்னை வில்லிவாக்கத்துலேருந்து ஒரு கஸ்டமர் கால் பண்ணி, "சார் நான் எல்ஜி ஏசி 2 இயர்ஸா யூஸ் பண்றேன். நான் ஃபுல் சர்வீஸ் பண்ணதே இல்ல. எனக்கு வந்து கொஞ்சம் பண்ணி குடுங்கன்னாங்க." அதேமாரி அவுட்டோரும் வந்து ஃபுல்லாவே டஸ்ட்டா இருந்தது. சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். "ஆமா சார், இங்க வந்து மெயின் ரோட்ல வீடுன்றனால டஸ்ட் அதிகமா வரும் சார்ன்னாங்க." சார் இது வாட்டர் வாஷ் தான் பண்ணணும்னேன். ஓகேன்னாங்க. கேஸ் லாக் பண்ணிட்டு இன்டோர் ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணியாச்சு. இன்டோர் ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணி தனித்தனியா எல்லாம் பார்ட்டா எல்லாம் பிரிச்சாச்சு. அதேமாரி "ஏன் சார் காயில் இந்த மாரி ரொம்ப பிளாக்கா இருக்கு?" அப்டின்னாங்க. சார் இதுமாரி வந்து நீங்க வந்து வீட்டுக்குள்ள வந்து சாம்பிராணி புகை, இந்த மாரி விளக்கு, இந்த மாரி கேண்டில் இது மாரிலாம் ஏத்துனீங்கன்னா, இந்த மாரி தான் சார் ஆகும்னேன். ஆமா சார், வீட்ல அப்பப்போ பண்ணிடுறாங்க சார். இந்த செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமைனான்னாங்க. சார் இந்த மாரி பண்றத கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ளோயரு, காயில் எல்லாமே டஸ்ட் ஆவுறது கம்மியாகும் சார்ன்னேன். ஓகே சார்ன்னாங்க. நல்லாவே பக்காவா வாஷ் பண்ணிட்டு, இன்டோர் எல்லாமே ஃபுல்லாவே காய வச்சு, ட்ரை ஆக வச்சு, எடுத்து எஸ்எம்எல் பண்ணி எடுத்து லாக் பண்ணியாச்சு. அவுட்டோர்ல இருக்கிற ஃப்ரண்ட் பேனல் கிரில் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாவே வாஷ் பண்ணியாச்சு. கஸ்டமர் வந்து ரோட்டு ஓரத்தில இருக்கு சார். இத வாஷே பண்ண முடியாதுன்னு வேற சொன்னாங்க சார் ஒரு மெக்கானிக்குன்னாங்க. இல்ல சார், நம்ம கரெக்ட்டா அதுக்கேத்த மாரி பண்ணணும் சார். இல்லன்னா போர்ட்ல பட்டுச்சுன்னா ப்ராப்ளம் வந்துரும்ன்னேன். ஓகே சார், நீங்க பக்காவா பண்ணி குடுங்கன்னாங்க. எல்லாமே பக்காவா ஃப்ளஷ் பண்ணி, எல்லாம் இது பண்ணிட்டு ஏசிய கஸ்டமர ஆன் பண்ண சொல்லியாச்சு. உள்ள போயிட்டு ஏசி ஆன் பண்ணாங்க. கஸ்டமர் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் உள்ள போய் பார்த்தேன். செம்ம கூலிங். கஸ்டமர் ரொம்பவே ஹாப்பி. இந்த மாரி சர்வீஸ் உங்களுக்கு வேணுனா கீழ இருக்க நம்பர கான்டாக்ட்